ஹலோ பசங்களா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இங்க சூப்பரா இருக்கும்டா. இன்னைக்கு நமக்கு QOD சீரீஸ்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா, நீங்க 8th படிப்பீங்க, 9th படிப்பீங்க, 10th படிப்பீங்க, 11th படிப்பீங்க, 12th படிப்பீங்க, நீங்க எந்த UG டிகிரி எடுத்தாலும் பேசிக்கா கண்டிப்பா இருக்கக்கூடிய கொஸ்டின். என்ன சார் சொல்றீங்க? பாத்துருவோமா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணும், இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விச் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் யோர் மார்க் என்ஹான்ஸ்மெண்ட். நீங்க கடைசியா மார்க் இம்ப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது குயிக்கா ரிவிஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். சரியா? சோ மறக்காம ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. எஸ், பேசுதாண்டா. எக்ஸ்பிளைன் ஆஸ்மோசிஸ் வித் an எக்ஸாம்பிள். ஆஸ்மோசிஸ்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. பாத்துருவோமா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சோ எடுத்து வந்திருக்க பாருங்க. ஓகே. So movements of solvent particles through a semi-permeable membrane from a dilute solution to a concentrated solution. ரொம்ப சிம்பிள். என்ன சார் சொல்ல வராங்க? ஒரு மூவ்மெண்ட் நடக்குதுடா. சரியா? எப்படி நடக்குது? அதாவது ஒண்ணுக்கும் நடுவுல ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கு. செமி பெர்மியபிள் மெம்பரேன்னா அது எல்லாத்தையும் கடத்தி விடாது, எல்லாத்தையும் ஹோல்டும் பண்ணாது. எது தேவையோ அதை மட்டும் இட் வில் சென்ட் டு another side. இப்ப நான் ஒரு பக்கம் நிக்கிறேன், என்கிட்ட இருந்து சில பொருள் மட்டுமே இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியா அடுத்த சைடுக்கு போகும். ஓகே, அப்ப இங்க நடக்குது, இங்க சால்வெண்ட் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுதுடா, செமி பெர்மியபிள் மெம்பரேன்ல இருந்து மூவ் ஆகுது. எப்படி? ஒரு இடத்துல வந்து டைல்யூட் சொல்யூஷன்ல இருந்து கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் போகுது. டைல்யூட் நடத்தும். டைல்யூட் சொல்யூஷனா சொல்யூட் ரொம்ப கம்மியா இருக்கும், சால்வெண்ட் நல்லா இருக்கும். கான்சென்ட்ரேட்டர்னா சொல்யூட் நல்லா ஜாஸ்தியா இருக்கும், சால்வெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அப்ப கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணும், ஈக்குவலைஸ் பண்ணும். ஓகே, ஒருத்தங்கிட்ட நிறைய தண்ணி இருக்கு, ஒருத்தங்கிட்ட நிறைய சர்க்கரை இருக்கு. நான் வச்சிருக்க சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிட்டேன். சரியா? ஒரு இதுல சர்க்கரை தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன், ஒண்ணுல தண்ணி ஜாஸ்தியா இருக்கு, சர்க்கரை கம்மியா இருக்கு, இன்னொன்னுல சர்க்கரை ஜாஸ்தியா இருக்கு, தண்ணி கம்மியா இருக்கு. அப்ப நான் இது பேலன்ஸ் பண்ணும், அது அல்டிமேட் கோல். அதுக்கு பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஆஸ்மோசிஸ். ஓகே, கிளியர்? சோ இதோட பர்பஸ் பாருங்க, டு டைல்யூட் த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். அப்ப அதிகமா கான்சென்ட்ரேட் ஆயிருக்கல, நிறைய சர்க்கரை இருக்கிற சொல்யூஷன்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த டைல்யூட் சொல்யூஷன்ல தண்ணி அனுப்ப போறேன். அப்ப தண்ணி அனுப்பும் போது இந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் என்ன ஆகும், டைல்யூட் ஆயிரும், அப்ப பேலன்ஸ் ஆயிரும். இவ்வளவுதான் விஷயம். கிளியர்? அண்ட் பேலன்ஸ் த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் சைட்ஸ் ஆஃப் த மெம்பரேன். எனக்கு பேலன்ஸ் பண்ணும், அதுல என்ன பண்ண போறேன், கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் டைல்யூட் ஆக்க போறேன். ஓகே, கிளியர்? நீங்க கேட்கல சார், டைல்யூட் சொல்யூஷன் கான்சென்ட்ரேட் ஆக்கலாம்ல? அது நம்மளால பண்ண முடியாதுடா, ஏன்னா சொல்யூட் பார்ட்டிகல் மூவ் ஆகுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங்லி. அதனாலதான் சால்வெண்ட் மூவ்மெண்ட் பத்தி பேசுறோம். சரியா? சால்வெண்ட் மூவ்மெண்ட் நடக்கணும்னா கண்டிப்பா ஒரு கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷனை நான் டைல்யூட் தான் மாத்த முடியும், ஒரு டைல்யூட் சொல்யூஷன் கான்சென்ட்ரேட்டரா மாத்த முடியாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஹிண்ட். ஓகே, சோ பாருங்க அடுத்து, பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ். controls the movement of water in and out of cells depending on the surrounding solution concentration. நீங்க கேக்குற பயாலஜில என்ன ரோல்? உன் செல்லுக்குள்ள தண்ணி போகணும், உன் செல்லை விட்டு தண்ணி வெளியே வரணும், இது எல்லாமே ஆஸ்மோசிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. உன் செல்லுக்கு ஒரு நியூட்ரிஷன் வேணும், அது ஒரு தண்ணியில தான் வரணும்னா அது உள்ள போகணுமா வெளியே வரணுமா யார் டிசைட் பண்ணும்? ஆஸ்மோசிஸ்ங்கிற ப்ராசஸ் டிசைட் பண்ணும். அப்ப எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம பாடிக்கு? கரெக்டா? பாருங்க, டைப் சொல்யூஷன், 3 சொல்யூஷன்ஸ் கடகடன்னு முடிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப ஈஸி, யாருமே மறக்க மாட்டீங்க, எல்லா டைமும் கரெக்டா எழுதுற ஐசோடோனிக் சொல்யூஷன், which is very easy for everybody to understand. கரெக்டா? அப்படின்னு என்ன அர்த்தம்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அவுட் சைட் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இன்சைட் ஆஃப் த ஆர்கானிசம். வெளியவும் ஒரே மாதிரி இருக்கு, உள்ளே ஒரே மாதிரி இருக்கு, அப்ப ஆல்ரெடி பேலன்ஸ்டா இருக்கு, அப்ப எனக்கு பிரச்சனையே இல்ல. அப்ப அதுல என்ன சொல்றாங்க, ஐசோடோனிக் சொல்யூஷன். நோ நெட் மூவ்மெண்ட், எந்த இடத்துல தண்ணி அங்க இங்கேயும் போகாது. இந்த நான் பேலன்ஸ் பண்ணணும்னா மட்டும்தான் தண்ணி மூவ் ஆகும். ரெண்டு இடத்துலயுமே காமன் ஆல்ரெடி பேலன்ஸ்டா இருக்கே, அப்ப எனக்கு பிரச்சனை இல்ல. சோ நோ நெட் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர், தட் இஸ் கால்ட் as ஐசோடோனிக் சொல்யூஷன். புரியுதா? அடுத்து பாருங்க, ஹைப்போடோனிக் சொல்யூஷன். அப்ப என்ன சொல்றாங்க, எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கு, கரெக்டா, than internal சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன். நல்லா கவனிங்க, எக்ஸ்டர்னல்லும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, இன்டர்னல்லும் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. எக்ஸ்டர்னல் கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, இன்டர்னல் கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப ஜாஸ்தியா இருக்கிற கான்சென்ட்ரேஷன் நான் கம்மி பண்றதும் என்னோட அல்டிமேட் எய்ம். கரெக்டா இல்லையா? அப்போ இல்ல யார் டைல்யூட்டா இருக்கா, எக்ஸ்டர்னல் வந்து டைல்யூட்டா இருக்கா, உள்ள இருக்கிறவன் வந்து நல்ல ஹைலி கான்சென்ட்ரேட்டா இருக்கா. அப்போ உள்ள இருக்கிறவன் என்ன பண்ணும், இன்னும் டைல்யூட்டா மாத்தணும், அப்ப தண்ணி உள்ள வரும். பாருங்க, வாட்டர் மூவ்ஸ் இன்டு தி ஆர்கானிசம் காசிங் இட் டு ஸ்வெல். கிளியர்? ஏன் உள்ள ரொம்ப கான்சென்ட்ரேட்டரா இருக்கான், அப்ப தண்ணி அனுப்புறதுனா அவன் என்ன ஆகும், டைல்யூட் ஆகும். அப்ப வெளியும் டைல்யூட், உள்ள டைல்யூட், பேலன்ஸ் ஆயிடும். அதப்ப என்ன ஆகுது, தண்ணி உள்ள போய் ஆர்கானிசம் ஸ்வெல் ஆயிடும். கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே சார், அதுல வேற ஒண்ணு பாப்போமா, ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். அப்படின்னா பாருங்க, எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சென்ட்ரேஷன் ஹையா இருக்கு. அப்படின்னா எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் என்னவா இருக்கு, நல்ல திக்கா நல்ல கான்சென்ட்ரேட்டா இருக்கு. உள்ள பாருங்க
இன்டர்னல் கான்சன்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த ஆர்கனிசம். ஏன்னா இப்போ உள்ள இருக்கிற சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் கம்மி இருக்கிறனால நம்ம எக்ஸ்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணும். சோ வாட்டர் வந்து வெளியே போய் ஆர்கனிசம் ஷ்ரிங்க் ஆயிடும். ஓகே, டயக்ராம் வந்து புரிஞ்சு பாருங்க. திஸ் இஸ் தி சினாரியோ. ஐசோனிக் ஈஸி, நோ நெட் மூவ்மெண்ட், பிரச்சனை இல்ல. ஹைப்பர் பாருங்க, என்ன ஆகுது? தண்ணி வந்து வெளியே போகுது. அப்போ செல் ஷ்ரிங்க் ஆகுது. இப்ப பார்த்தோம் ரீசெண்டா. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஹைப்போ. தண்ணி என்ன ஆகுது? இந்த இடத்துல எனக்கு பேட்டி. கிளியர்? இவ்வளவுதான விஷயம். புரிஞ்சுதா? சோ இதுதான் பேசிக் தான். இது நீங்க 10th 9th இப்ப நீங்க சின்ன கிளாஸ்னால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் இட் இஸ் ஃபைன். திஸ் இஸ் எனஃப் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க ஹையர் கிளாஸஸ் போக போக நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அப்ப நீங்க நிறைய கத்துக்கணும். சொல்யூட் மூவ்மெண்ட் எப்படி, சால்வெண்ட் மூவ்மெண்ட் எப்படி, அப்ப நீங்க வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு அது இன்னும் கிளியரா புரியும். சோ இதுக்கு இது வந்து இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். புரிஞ்சுதா? ஃபைன். சோ வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ற கொஸ்டினை நாங்க வந்து QOD சீரிஸ்ல எடுத்து வந்து கொடுப்போம். சோ நீங்க ஈஸியா அதை வந்து குயிக்கா ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேன் கூட படிச்சிடலாம். ரெடி? சோ இந்த QR கோட ஸ்கேன் பண்ண நோட்ஸ் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸ்டே டியூன்ட்.